அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்என்இ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல் அமௌண்ட் வந்து நம்ம கட்டுவதற்கான அமௌண்ட் வந்து விடுவிச்சிருந்தாங்க. அந்த கட்டின அமௌண்ட்டு போக மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து நான் எஸ்என்இ அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து வச்சுருப்பாங்க. அந்த நான் எஸ்என்இ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்போது அனுப்பும்போது நம்ம வந்து நான் எஸ்என்இ அக்கௌண்ட்டுக்கான வெண்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதை எவ்வாறு நம்ம வெண்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இதில் பார்த்திங்க அப்படின்னா கனரா பேங்க் சிஎஸ்சி போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வரும். அதில் கனரா பேங்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1 or 2 செகண்ட்ஸில் ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்மினர் லாகிங் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து யூசர் ஐடி போடுற இடத்துல மேக்கர் ஐடியும் கேப்சா கோடும் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இப்போ போட்டுட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தோன்னே நம்ம யூசர் ஐடியும் மேக்கருக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நான் எஸ்என்இ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வெண்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டும். இப்போ நமக்கு லாகின் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதில் வெண்டர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் மிஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வெண்டர் கிரியேட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து நம்மளுடைய நான் எஸ்என்இ அக்கௌண்ட்டுக்கு வெண்டர் கிரியேட் பண்ணணும். அதனால் ஆட் நியூ வெண்டர் அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்களுடைய நான் எஸ்என்இ அக்கௌண்ட்டுடைய அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் ஐஎஃப்சி கோடு இது ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெண்டர் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெண்டர் கிரியேட்னு அதில் காட்டும். சப்போஸ் வெண்டர் கிரியேட் ஆகலைன்னா உங்களுக்கு புது ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் வந்து குறிப்பிட்ட தகவல் எல்லாமே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். உங்களுடைய நான் எஸ்என்இ அக்கௌண்ட்டுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்சி கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி வெண்டர் கிரியேட்னு காட்டும். நம்ம வெண்டர் கிரியேட் ஆகாதனால நமக்கு புது ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வெண்டரோட நேம் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ஹெட் மாஸ்டர் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. நான் டைப் பண்ணியாச்சு. அடுத்தது வெண்டர் டைப் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கமர்ஷியலா இண்டஸ்ட்ரியலா அல்ல பர்சனலான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் பர்சனல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஆப்ஷனுக்கு வந்திருக்கும். அடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார் மார்க் போட்டதெல்லாம் ஃபில் பண்ணணும். அட்ரஸ் வந்து போட சொல்லியிருப்பாங்க. அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுடைய செலக்ட் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு அடிச்சிக்கிற தமிழ்நாடு வந்துடும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்கும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எது வருதோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. என்னோடது வந்து ஈரோடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அர்பனாக ரூரல்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அர்பன்லேருந்து அர்பன் கொடுங்க, ரூரல்லேருந்து ரூரல் கொடுக்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஹெச்எம்முடைய மொபைல் நம்பர் அந்த இடத்துல போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கட்டாக்குதா ஐஎஃப்சி கோட் கட்டாக்குதா பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட் வெண்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெக்கரில் போய் இதுக்கு வந்து நம்ம இன்னொன்று அப்ரூவல் வந்து நம்ம கொடுக்க வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்மினர் லாகிங் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து நீங்கள் செக்கர் ஐடிக்கானதை செக்கரோடைய யூசர் ஐடியை வந்து போட்டு கீழே கேப்சா கோட் போடுங்க. லாகின் கொடுத்துருங்க.
லாகின் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சர்வீஸ் லாகின் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் அப்படிங்கிற காலத்தை வந்து டச் பண்ணிக்கலாம். அதில் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வெண்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேனுவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்டர் த ரெக்கார்டுன்ட்டு அதை வந்து டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அப்ரூவல் கொடுத்தது வந்து நம்ம வந்து வந்திருக்கும். இதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இங்கே ஆளுங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள்னு கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிரும். அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்என்ஏ அமௌண்ட்டை வந்து நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பித்துக்கொள்ளலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.